அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சிவ ஐக்கியர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ள சொல்கிறார். கடவுளை எங்கே தேடுறது? எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ, எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார். அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள் என்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால தான் கடவுளுன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று, கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை மறக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறா இருக்குது. உடல் விழுந்து போது உயிர் இல்லை, உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது. அப்போ எப்போ பேசுகிறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க, அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று தான். அறியும் அல்ல, அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை, சகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது, அரணம் கிடையாது, ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால் அதை நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த அப்பறம், ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா. நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால் உன்னால் அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற. தேடாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சின்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேலே செலுத்தாமல் இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அப்படி சொன்னார். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர்,
வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆலமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனால் யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கயன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது, நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையேப்பா. அதுக்குள்ள அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் மும்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போடுறதால நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள்ன்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாம தேடி அலையறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழ்வ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும், அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளே அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுடா இந்த உலகத்தில். மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா? மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதமென்ற மனமென்ற ஏனையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். நல்ல மனசு உள்ளவன், நல்ல மனிதனாக இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே தேடுறோம். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் இப்படி இருக்கணும், எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும். இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு சாமி கேட்டுட்டு போனார்ல, குழப்பத்தில் இருக்க குடும்ப சூழ்நிலை குழப்பத்தில் இருக்க. குழப்பம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம நல்லா பாடம் பண்ணிட்டு ஐயா கிட்ட ஒப்படைச்சிட்டாலே அந்த குழப்பம் அப்படியே தீர்ந்துடும். அதை நான் உணர்ந்துருக்கிறேன். வேற ஒன்றுமே தேவையில்லை. எல்லாமே குருநாதர். நல்லா பாடம் பண்ணுங்க. காலையில் நம்ம ஐயா சொன்ன மாதிரி காலையில் 1 மணி நேரம், முடிஞ்சால் 3 மணி நேரம் கூட பண்ணலாம். காலையில், மதியம், சாயந்தரம் பண்ணலாம், கிடைக்கிற டைமை பொறுத்து. ஆனால் நம்ம பண்ணுற பாடம் நல்லா பண்ணாலே, அந்த ஐயாவை நினச்சி நல்லா பண்ணி அவர் நினைப்பாலே இருந்தோம்னாலே நமக்கு எந்த வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அப்படியே அது பனி போல் நீங்கிடும். ஏன்னா அவர் காத்துக்கிறாரு. எல்லாம் நம்ம சொல்கிறத அவர் கேட்குறாரு. அவர் பனி போல் எல்லாரையும் விலகிடுவார். இது என்னோட அனுபவம். அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். சந்தோஷம். ஸோ இது எல்லாருக்கும் அந்த இது இருக்குன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியலனாலும் நான் இதை சொல்கிறேன் நான். ஸோ வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஐயா தான் எல்லாமே ஐயா தான் நமக்கு நினச்சின்னு நம்ம ஒரு கட்டத்தையும் மூவ் பண்ணால் அது எந்த கஷ்டமும் வராது. அப்படியே கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டம் அவர் நீக்கிடுவார். எது பண கஷ்டம், மன கஷ்டம், வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே அவர் மேலே பாரத்தை போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அப்படியே நடந்துட்டு போயினே இருக்கும். இது என் அனுபவம்.
அப்புறம் இப்போ நீங்கள் சாமி சொன்னீங்களே இந்த வலது பக்கம், இது எனக்குமே தெரியாது. இப்போ என்னென்னா, இப்போது சம்மர்னால நம்ம ஏசியில் படுத்துக்கிறோம். காலையில் எழுந்து இப்போ பாடம் பண்ணும்போது பார்த்தா தும்பலாக வரும், ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நல்ல கதியை ஓட்டினோம்னா அப்படியே எல்லாம் இதுவாகி உடம்பு சூடேறி மறுபடியும் நார்மல் ஆகிடுது. அவ்வளோ பவர் இந்த பாடத்துக்கு ஒரு இதுவுமே. இது என்னோட அனுபவம். மேபி எல்லாருக்கும் இருக்கா என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் இந்த இந்த தும்பல் இந்த பிரச்சனை. ஆனால் அந்த சூடு நம்ம கதி நல்லா ஓட்டினோம்னாலே நமக்கு அது எல்லாமே சரியாயிடும். இது ஒன்று. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி சாமி. இப்போ இறந்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஐயா சொன்னது வந்து அந்த 16 நாள் அந்த ஆன்மா அந்த உடலை சுற்றி வரும், அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அது போயிடுதுன்னு. அது ஏன் சாமி அந்த வெறும் அந்த 16 நாள்? இதே ஒரு ஜீவராசி, ஒரு ஆடு மாடு சாவுது, அதுக்கும் அந்த 16 நாள் கணக்கு இருக்குமா? இல்லை அந்த மாதிரி அதுக்கு அந்த கணக்கு இல்லையா? அது செத்த உடனே ஏதாவது ஒரு இது தேடி போகுது? எந்த ஜீவராசிக்கும் இந்த கணக்கே கிடையாது. ஏன்னா எந்த ஜீவராசிக்கும் காரியம் பண்ண போதில்லை. அப்போ அது காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த ஆன்மா? காரியத்துக்காக தான் வெயிட் பண்ணுது. எதுக்காகனா எல்லாருமே பிறந்த உடனே இங்கேருந்து தூக்கி அங்கே போட போகிறதே கிடையாது. இந்த உடம்பு இவ்வளோ காலமாக எந்த இடத்துல வாழ்ந்ததோ அந்த இடத்துல இறந்தவங்களுடைய ஆன்மா சுற்றி 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 வரும். அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணுறதுக்கு தான் இந்த சம்பிரதாயத்தை வச்சு காரியம் பண்ணோம். இந்த நடப்பு அப்படின்ற சாயங்காலம் எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்திட்டு அந்த நினைப்போடு தான் உனக்கு வாடுறோம் அப்படின்றதுக்காக அந்த ஆன்மாவை வடிகூட்டி அனுப்பத்துக்காக தான் இந்த சாங்கிய சம்பிரதாயம். அதுலேயே வந்து சாங்கியத்திலே ஒன்று பண்ணுவாங்களா சாமி? அது என்னமோ அந்த திரி ஏற்றி விடுவாங்க, அது ஃபுல்லாக மேலே போச்சுன்னா அவங்க வந்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த திரி எப்படி ஏறுதுன்னு, அது முழுக்க ஏறி போய் அது நார்மலாக இதுவாகிடுதுன்னா, இல்லை சில பேர் அந்த திரி வந்து விட்டு விட்டு எரியும், இல்லை போகல. இதெல்லாம் என்ன கணக்கு சாமா? அதில் நான் சமீபத்தில் ஒரு 3-4 டெத்துக்கு போனேன். அங்கே போய் ஒன்று நடக்கிறத பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இதெல்லாம் நடத்துகிறோம், நானுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒன்று நீங்கள் சொன்னது ஒன்றுத்துக்கும் விளக்கம், ஐயா சொன்னது நீங்கள் சொன்னது ஒன்றுத்துக்கும் அந்த நித்தி காசு போட்டு வைக்கிறாங்க, எதுக்குன்னு ஒன்றுத்துக்கும் விளக்கம். ஆனால் இது எனக்கு தெரியல. இது யாரோ ஏற்றுறாங்க, மேலே போகுது, ஆன்மா போயிட்டு சேர்ந்துருச்சு. ஒரு உயிர் ஒரு குடும்பம் இழந்துச்சு, அந்த உயிர் அந்த குடும்பத்தோட ஆலமரமாக கூட இருந்திருக்கும். அந்த உயிரை நம்பி தான் மற்ற எல்லாரும் வாழ்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். இப்போ அந்த போன உடனே இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மனநிலையெல்லாம்? ரொம்ப அவங்க செத்து போயிடலாமோ அந்த மாதிரி நிலையில தான் இருக்கான். இப்போ இவங்களெல்லாம் தேத்தனமே எப்படி தேத்துறது? பக்கத்தில் உக்காந்துன்னு எப்பா இதெல்லாம் இயற்கைதான்பா அப்படின்னு சொன்னா யாருக்காவது புரியுமா? புரியாது. அதை போட உன் வீட்டில் இந்த மாதிரி சாவு நடந்தா அப்போ தெரியும் உனக்கு என்ன வேதனைன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ இந்த துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக வச்சது தான் இந்த சாங்கியம் சம்பிரதாயம் தான். இதை நீ பண்ணா இறந்தவங்களுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும்பா. இதெல்லாம் நீ செய்யாத போனா அந்த ஆன்மாக்கு வீடு கிடைக்காம பேயாவோ பிசாசாவோ சுத்தும்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அந்த சம்பிரதாயத்தை பண்ணுவாங்க. பண்ணும்போது முதல்ல ஆன்மா போதா இல்லையான்றது யாருக்கும் தெரிய போதில்லை, யாரு கண்ணுக்கும் தெரிய போதில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய உயிர்களே கொஞ்சம் நிம்மதியாகும். அந்த நிம்மதியை கொடுக்கணும்னா இந்த சம்பிரதாயங்கள்லாம் தேவை. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். எப்பா செத்து போனவரு பேயாவோ பிசாசாவோ வரல, அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றதுக்காக வச்ச பழமொழிகளை தவிர மற்றபடி வேற பெருசா இதுல ஒன்றும் இல்லைம்மா. செத்ததெல்லாம் ஒரு கூட்டில் போய் புகுந்துரும். ஆனா அந்த 16 நாளுக்கு அப்புறம் அது கண்டிப்பா ஏதாவது ஒன்று போயிடும், எங்கேயோ ஒரு இடத்துல போகணும், செத்தாலே போய் பூந்துரும். ஆனா ஏன் 16 நாள் வச்சாங்கன்னா செத்த உடனே மறந்துட்டான். இப்போ நிறைய இப்போ நாடகங்களில் ஒரு சமுதாயம் இருக்கு, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா செத்துட்டாங்கன்னா 3 நாளில் கதையை முடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வியாபாரமோ எங்கேயோ பண்ணியிருப்பாங்க, லீவு போட்டு வந்திருப்பாங்க. திரும்பி ஒரு 16 நாள் பொறுத்து லீவு போட்டு வந்து இங்கே சம்பிரதாயம் பண்ணணும்னா முடியாது. அதனால் வந்துட்டோம் கையோட முடிச்சிடலான்னு சாவு நடந்த 3ஆவது நாள் காரியத்துலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. இங்கே துக்கன்றது பெருசாக அங்கே தெரியாது, ஏன்னா அவங்க ஓடுற ஓட்டம் அந்த மாதிரி. ஆனால் இந்த சமுதாயம் இல்லைப்பா அப்படின்னும் போது ஒரு உயிரை நினச்சி அந்த குடும்பம் ஏங்கும். கரெக்ட். ஆமாம், ஏங்க இல்லையா? அப்போ அவங்கள படிப்படியாக தான் கொண்டு வரணும். அதான் அதுக்காக வச்சதான் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் ஒரு மாசம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அதுக்காக. ஆனா இதை வச்சு காசு பார்க்குற கூட்டமும் இருக்குது.
போனவர் சாதாரணமா போல, அவருக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், காசு பார்க்குற குடும்பம். ஆனா இங்க எந்த ஆவியும் சுத்த போறதே இல்லை. ஆவிகள் சுத்தக்கூடிய இந்த உலகம் இது கிடையாது. இங்க உயிர் உள்ள ஆன்மா மட்டும்தான் சுத்தம். ஏன்னா இந்த உலகம் பஞ்சபூதத்தினால ஆனது. இங்க சுத்தணும்னா பூத உடம்பு கிடைச்சாதான், அதாவது பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு கிடைச்சால் மட்டும்தான் இந்த பூமியில சுத்த முடியுமே தவிர இன்னொரு உயிரை உடம்பை கொண்டு இந்த உலகத்துல வாழறதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. இந்த உலகம் அதை ஏத்துக்காது. அப்போ மற்ற எல்லாமே பொய். ஆனால் இதெல்லாம் ஒரு நடைமுறை வச்சாதான் ஒரு கட்டுக்கோப்பா எல்லாருமே இருப்பாங்க. ஞான வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே பொய். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் மெய். இது வேணும். அப்ப நாம அதை உதாசீனம் படுத்தவே கூடாது. அது வேணும். அவங்கள ஆறுதல் படுத்தவும் தேத்தத்துக்கும் இப்படி ஒரு நடைமுறை இருந்தாதான் படிப்படியாக தான் அவங்க வருவாங்க. அதுல ரிலாக்ஸேஷன் ஆவாங்க. சடனா செத்து போயிட்டாப்பா, தூக்கி போட்டப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, நீ போப்பான்னா அங்க உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அந்த கனெக்டிவிட்டியே இல்லாத போயிடும். அங்க பாசத்துக்கு வேலை இல்லை, அன்புக்கு வேலை இல்லாத போயிடும். அதுக்காக தான் படிப்படியாக அவங்கள தேத்தி வரணும் தான் இந்த நடைமுறை வச்சுக்கிறாங்க. சரி நம்ம இன்னொரு கேள்வினா, இப்போ ஐயா சொன்னார் ஒரு 1500 வருஷத்தில் இந்த உலகம் அழிய போகுதுன்னு. ஸோ அப்போ அந்த உலகம் அழிய போகும்போது இப்போ நம்ம கர்மாலாம் முடிஞ்சு ஆன்மீகத்தில் நல்லது பண்ணவங்களாம் ஐயா நம்ம இறைவனோட போய் சேர்ந்துடுறாங்க. அப்போது உலகம் அழியுது. இப்போ நிறைய பேர் அவங்கவுங்க கர்மா முடிக்காத இங்கே இருக்கிறாங்க. அப்போ புது உலகம் தோண்டும் போது இந்த முடிச்சவங்க இந்த ஆன்மாலாம் அங்கே ஏற்கனவே போய் அந்த ஆன்மாவும் திருப்பி பிறப்பெடுக்குமா, இல்லை இதில் முடிக்காத பாதி கர்மாவோட நிற்கிறாங்களா, அந்த ஆன்மாங்க தான் பிறப்பு எடுக்குமா? இறைவனோட சேர்ந்த எந்த பொருளும் திரும்பி பூமிக்கு வராது. எந்த உயிரும் திரும்பி பூமிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஞானிகளும் மகான்களும் இறைவன் அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சாலும் வாழ்ந்தாலும் திரும்பி வர மாட்டாங்க. வரத்துக்கு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா இறைவனால அவங்க அனுப்பி வைக்கப்படுவாங்க. இந்த செயலை இந்த நேரத்தில் நீ போய் செஞ்சால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு இறைவன் உலகத்தில் அனுப்பி வைப்பான். இது ஞானிங்களுக்கு சாமி. இப்போ சராசரி இப்போ நம்மளாம் கூட நல்ல ஞானத்தை பிறப்பாங்க. திரும்பவும் இப்போ நாமளும் ஞானத்தை அடைஞ்சு நமக்கு பிறவில்லாத பையா முக்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். அப்போது நம்ம முக்தி அடைஞ்சவங்களும் போய் திருப்பி பிறப்போமா? முக்தினால என்ன அர்த்தம்? முக்தினா பிறவா நிலை. பிறவா நிலை எங்கே அடைவ? இறைவன் அடைஞ்சாதானே அடைய முடியும். அந்த உண்மையை உணர்ந்தாதானே அடைய முடியும். இல்லை இப்போ உண்மையை இப்போ ஞானத்தில் போய் நமக்கு முக்தி கிடைச்சிடுது. இப்போ ஐயா சொல்கிறார் பிறவா நிலை நீங்கள் அடைவீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, நம்ம இறைவனோட கலந்துட்டோமா, இல்லை அது அந்த மாதிரி இல்லையா? நாமளும் ஞானத்தை அடைஞ்சா இறைவனோட கலப்பமா இல்லையா அப்படின்னா, ஞானத்தை அடைஞ்சிட்டா நாமன்னு ஒண்ணுமே இல்லை, இறைவனோட கலந்துட்டோம். அப்ப ஞானிகளும் அதே நிலை தானே? எல்லாருக்குமே அதே நிலை தான். பாகுபாடே அதுல கிடையாது. அடையாத வரைக்கும் தான் இது காவிரி, இது கங்கை, இது யமுனை, இது கோதாவரி எல்லாம் கடலை போய் அடையாத வரைக்கும் தான் பேரு. கடலை போய் அடைஞ்ச உடனே காவிரியும் கிடையாது, கங்கையும் கிடையாது, கோதாவரியும் கிடையாது, கடல் கடலாவே ஆயிடும். இறைவனை போய் அடைஞ்ச பிறகு சின்ன உயிரும் கிடையாது, பெரிய உயிரும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்னா போயிடும். பிறக்கத்துக்கு வாய்ப்பே இல்லைம்மா. சரிங்களா? சரிங்க சாமி. நன்றி சாமி. ஆத்மா வணக்கம்.